இங்க பார், இதே மாதிரி பொம்மைய இதை விட காஸ்ட்லியா நான் வாங்கிட்டு வந்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே. மாமா மாட்டினீங்க மாமா. பொம்மை வரட்டும், வச்சுக்கிறேன். ஊர் உலகத்துல இல்லாத பொம்மை. டேய் சிவா, எங்கடா போற? பொம்மை வாங்க. என்னது பொம்மை வாங்கவா? சொல்லி மாட்டிக்கிட்டேனே. என்ன பாட்டி சொன்னீங்க? பொம்மை வாங்க தானே? டேய், நான் எங்கடா சொன்னேன்? நீ தானே சொன்ன. நான் சொன்னேனா? விடுங்க பாட்டி, அதை ஏதாவது ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பேன். விடுங்க. டேய் இருடா, எங்க போறேன்னு நீ சொல்லவே இல்ல. நீங்க கேட்கவே இல்லையே. நான் தான் முதல்ல கேட்டனே. நான் தான் முதல்ல பதில் சொன்னேனே. நீ தப்பா தானே பதில் சொன்ன. ஐயோ, பாட்டி கரெக்டா கேக்குது. பாட்டி சாரி பாட்டி, நீங்க கேட்ட கேள்வி எனக்கு சரியா புரியல. அதனால நான் ஏதாவது தப்பா பதில் சொல்லிருப்பேன். விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? டேய் இருடா. என்ன பாட்டி? நான் என்ன ஸ்கூல் டீச்சரா உன்னை கேள்வி கேட்கறதுக்கு? நான் உன் பாட்டிடா. நான் கேட்கிறேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். இப்போ நீ எங்க போற? ஆடிட்டர் கேசவன்ல, அவர் ஆபீஸ்க்கு அவரை பார்க்க போறேன். நான் போயிட்டு வரட்டா? ஓ, கேசவ ஆபீஸ்க்கா? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. விடுங்க. அம்மாடி, இந்த சிவா பையன் போக்கே ஒண்ணும் சரியில்லை. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு. இந்தாங்க காஃபி. காஃபியா? வேணாங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். எங்க கிளம்பிட்டீங்க? மீனாட்சி, இந்த மாதிரிலாம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லையா? பட் எனிவேஸ், நான் ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் போறேன். யாரை கேட்ட சொல்லுங்க. சரிங்க, நான் காஃபி போட்டுட்டேன், குடிச்சிட்டு போயிடுங்க. அப்படியா? வேணாங்க, இது ரொம்ப சூடா இருக்கு. இது ஆறட்டும், வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே? அது வரைக்கும் ஆறணுமா? பரவாயில்ல, நல்லா ஆறட்டும். நான் வந்து கோல்ட் காஃபியா சாப்பிட்டுக்கிறேன். ஓகே? ஸ்டாப் இட். என்னடா? என்ன ப்ரோ சாமி, கலர் கலரா ஜர்க்கின்லாம் மாட்டிக்கிட்டு நைட் எங்க கிளம்பிட்டீங்க? கல்யாணம் தான் ஆயிருச்சே. ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் போறேன். உனக்கு அவசியம் சொல்லணுமா? சிவாசாமி, இப்ப நான் என்ன கேட்டேன், இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க நீங்க? சரி சரி, நீங்க போங்க. சாமி சரணம், போங்க. அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. உனக்கு என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? இப்ப எங்க என்ன போற? ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போறாராம். என்ன, நான் உன்கிட்ட தானே கேட்டேன். ஏன் எல்லாரும் கோரஸா பதில் சொல்றாங்க? ஆமாடி தாரிடி, நீ மட்டும் கேட்டு இருந்தா பரவாயில்ல. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரா கேள்வியா கேட்டுட்டு இருந்தா அவன் என்ன பண்ணுமா? அதான் அவன் சொல்ல வேண்டிய பதில நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அவன் போய் ஆடிட்டர் அடிச்சிட போறான். அவன் போகட்டு, கொஞ்சம் விட. கேட்டியா? பதில் யார் சொன்னா என்ன? பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வரும்போது உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன். ஏய், லெக் பீஸோட வாடா. வாங்கிட்டு வர்றேன். லெக் பீஸ், லெக் பீஸ். இவளுக்கு எங்க தெரிய போகுது லெக் பீஸ பத்தி? வாங்க வாங்க வாங்க, உள்ள போய் பாருங்க, போங்க. பாப்பா, இவங்களை கவனி. வாங்க சார், என்ன வேணும்? பொம்மை கடைக்கு வந்து பொம்மை வாங்காம பானையாடா வாங்குவாங்க. சார், என்ன வேணும்? இல்ல, பொம்மை தான் வேணும். சார், பொம்மை கடைக்கு வந்துட்டு பொம்மை தான் வேணும்னு சைலண்டா கேக்குறீங்க. நல்லா சத்தமா கேளுங்க சார். பொம்மை யாருக்கு வேணும்? ஆண் குழந்தைக்கா இல்ல பெண் குழந்தைக்கா இல்ல ரெட்டை குழந்தைக்கா? ரெட்டை குழந்தைல ஒன்னு ஆண் குழந்தையா ஒன்னு பெண் குழந்தையா இல்ல ரெண்டுமே ஆண் குழந்தை இல்ல ரெண்டுமே பெண் குழந்தையா? ஏன்னா நம்ம கடை பேரு ட்வின்ஸ் கேலரி சார். குழந்தையா? கூச்சப்படாம கேளுங்க சார். அது பெண் குழந்தை தான். பெண் குழந்தைக்கு வயசு என்ன சார் இருக்கும்? வயசுலாம் எதுக்குங்க, விடுங்க, வாங்கிக்கலாம். அதுல சார், நம்ம கடையில வயசுக்கு தகுந்த மாதிரி பொம்மைகள் இருக்கு சார். விதவிதமான பொம்மைகள் இருக்கு. ஆண் குழந்தைன்னு வச்சுங்களேன், பைக்கு காரு இந்த மாதிரி பொம்மைகள் வாங்கி கொடுப்பாங்க. பெண் குழந்தைன்னா பாபிகள், டெடி பேர் இந்த மாதிரி வாங்குவாங்க. அதுக்காக தான் வயசை கேட்டேன். இதுல இவ்வளவு சயின்டிபிக் மேட்டர்ஸ் இருக்கா? அது ஒரு 24 வயசு பெண் குழந்தை. 24 வயசுல பெண் குழந்தையா?
இங்க வாயா. 24 வயசு பெண் குழந்தைன்னு சொன்னது என்னோட ஒய்ஃப். சார் ஓ யுவர் கிரேட் சார். கை கொடு சார், கை கொடு சார், கை கொடுங்க சார். கிரேட் சார். சார் இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டிக்கு பொட்டு பூ வாங்கி கொடுக்க யோசிக்கிறாங்க சார். நீங்க மனைவியை குழந்தைன்னு மட்டும் சொன்னது போதாம பொம்மைலாம் வாங்கி கொடுக்குறீங்களே, யூ ஆர் கிரேட் சார். நீங்க என் கடையில வந்து பொம்மை வாங்குறது என் கடைக்கே பெருமை சார். வாங்க சார், உங்களுக்கு என் கையால பொம்மைகள் நானே எடுத்துறேன் சார். இப்படி ஒரு மனுஷனா? Okay, okay, ஐயோ நீங்க புள்ள போங்க, இருக்கே. ஒருத்தன் யாருக்கு தெரியாம பொம்மை வாங்கலான்னு வந்தா இவன் மொத்தமா வாட்ஸ்அப்ல பப்ளிசிட்டி பண்ணிடுவான் போல. சார் வாங்க சார். இருங்க வரேன். நீங்களும் இருக்கிறீங்களே, அவரு அவங்க ஒய்ஃபுக்கு பொம்மை வாங்க வந்திருக்காரு. ஒரு பொட்டு வாங்குறது கூட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஒரு புருஷன் இருந்தா அவரை மாதிரி இருக்கணும். நீங்களும் இருக்கிறீங்களே, தள்ளுங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். பாத்தீங்களா சார், இதான் சார் விதவிதமான பொம்மைகள் இருக்கா. இதுல என்ன பொம்மை வேணுமா சார்? ஆமா, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? பொம்மைக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இருக்கு சார். இப்ப லவ் மேரேஜ்னா இந்த மாதிரி டெடி பேர் உங்க மனைவிக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க இல்லாத போது இந்த பொம்மைய உங்களையா நினைச்சு கட்டி பிடிச்சி தூங்குவாங்க சார். அதே அரேஞ்ச் மேரேஜ் வச்சுங்களேன், பேட்டரி கார்டு ஆரம்பத்துல நல்லா தான் போகும். பேட்டரி தேர்ந்து போச்சு புஷ்னு போயிடும், குப்பையில தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தான். அதுக்கு தான் கேட்டேன், நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது என்னது? என்ன கல்யாணத்தை பத்தி கேட்டா இவ்வளவு யோசிக்கிறாரு? ஆக்சிடென்டல் மேரேஜ். அதுக்கு இருக்கு தவறுங்க. போலீஸ் காரு, ரேஸ் காரு, ரேஸ் பைக், ஆம்புலன்ஸ் கூட இருக்கு சார். என்ன மாதிரி ஆக்சிடென்ட்? ஏங்க இதெல்லாம் இல்லைங்க. அது வந்து அது எப்படின்னா, அது ஆன் பண்ண உடனே ஒரு சவுண்ட் வரும் சார். டாக்கிங் டாம் பத்தி சொல்றீங்க, இதான் போட்ட சவுண்ட் ஒரு திருப்பி பேசுமே. இல்ல இதெல்லாம் இல்ல. அது அங்க வைங்க. அது வந்து அந்த பொம்மை வந்து அது வேற. அது வந்து லேடிஸ் பொம்மை. அது வந்து ஆன் பண்ண உடனே பேரெல்லாம் சொல்லிட்டு இந்த இப்படியே சுத்தி 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 ஆடும். அந்த பொம்மை தான் சார். அழகி எல்லாம் இல்ல ரொம்ப மாதிரி. அது கிடையாதுங்க. அது வந்து அது கூட ஏதோ இம்போர்ட்டடு ஃப்ரம் பிரான்ஸ். அதேதான் சார். இத முதல்லயே கேட்க மாட்டீங்களா சார்? இதேதாங்க இந்த பொம்மை தான் சார். இது ஃபேமஸ் சார். எல்லாரும் இந்த பொம்மை தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு சார். உங்க காதல் மனைவி பேரை நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுல ரெக்கார்ட் பண்ணனா அதுக்கப்புறம் நீ வீட்ல போய் ஆன் பண்ணா அந்த பேரை சொல்லிட்டே இருக்கும். கரெக்ட் அதேதான். பேரை சொல்லிக்கிட்டே சுத்தம் இல்லையா? அது அதேதான் சார். இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம் சார். இப்போ உங்க காதல் மனைவி பேரை சொல்லுங்க. காதல் மனைவியா? அவங்க காதல் மனைவி, அவதான் மோதல் மனைவியாச்சே சார். சொல்லுங்க சார். சக்தி. சரி, நான் இப்ப சொல்றேன், நீங்க சொல்லணும். ரெக்கார்ட் பண்ணலாமா? ரொமான்டிக்கா சொல்லணும். ரெடி சார்? 1 2 3. சக்தி. சார் என்ன சார் ரொமான்ஸா சொல்ல சொன்னேன், என்ன சார் இப்படி சொல்றீங்க? சரி, இன்னொரு ட்ரை பண்றீங்களா? ரெடி? 1 2 3. சக்தி. சார் உங்களுக்கு வரமாட்டி சார். இது வீட்ல சாம்பார் கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு பொண்டாட்டி கேக்குற மாதிரி இருக்கு. இது ரொமான்ஸ் சார். உங்களுக்கு இங்க வரை வந்துச்சு, இங்க வர மாட்டேங்குது. வரோம். நீ ரெக்கார்ட் பண்ணு. லாஸ்ட் டைம் பண்றீங்களா? 1 2 3. சக்தி. சார் உங்க வாய்ஸ கேட்டா எனக்கே உங்களை லவ் பண்ணு போல இருக்கு சார். என்ன கலாய்க்கறானா? சார் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்தேன்னா உங்களை கல்யாணமே பண்ணிருப்பேன் சார். எவ்வளோ? இது ஜஸ்ட் 5000 ஒன்லி சார். 5000 ருபீஸா? ஐயோ வாங்க போடுவாரோ சார். இது பொண்ணுங்களா பிடிச்ச பொம்மை, அதெல்லாம் ஒரு பீஸா இருக்கு. வேணானா விட்டுருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. பேக் பண்ணு, பில் பண்ணு. ஓகே சார், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சார். பாப்பா அதை பேக் பண்ணு. இந்த பொம்மை 5000 ரூபாய். 1000 ரூபாய் பொம்மைக்கு, மீதி 4000 ரூபாய் பேசுனது. என்ன இந்த பையல இன்னும் காணோம்? நல்ல பிரியாணியா வாங்கிட்டு வருவான், ஒரு கட்டு கட்டலான்னு பார்த்தா வடவா ராஸ்கல் இன்ன வரைக்கும் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. பிரியாணி கடையில வாங்கிருப்பானோ? இங்க வருது வாட. வந்துருவா. இன்னைக்கு பிரியாணிய ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். பாட்டி, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் வரல, நீ போ. சிவா எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்த உடனே நான் பிரியாணி சாப்பிடுவேன், நீ போ. பாட்டி, அண்ணன் போயிருக்க அவசரத்துல பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாரு. நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. நீ உன் வேலையை பார்த்து போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். போ.
பாட்டி என்ன இங்கேயே நிக்குது? அடடா, பிரியாணிக்காக நிக்குதோ? நம்ம வேற லெக் பீஸோட வாங்கிட்டு வரோம்னு சொன்னோமே. பார்சலை பார்த்தா கன்ஃபார்மா பிரிச்சிரும். நம்ம மனம் கப்பல் ஏறிடும். இவ ஒருத்தி எங்க இந்த சிவா பையில என்ன பம்முறாரு? என்னது சிவா மாதிரியே இருக்கு. இவன் எதுக்கு பின்பக்கமா ஓடுறான்? ஒருவேளை பொண்டாட்டிக்கு தெரியாம நமக்கு பிரியாணி கொடுக்கணும்னு நினைக்கிறானோ? இருக்கு இருக்கும், நம்ம பின்னாடி போய் வாங்கிக்கலாம். மீனாட்சி சாமி புளிய கரைச்சு ஊத்துன. இல்லங்க, நீங்க இதுல புளியை கரைச்சு ஊத்தவே இல்ல. அச்சோ, இவனுங்களா? புளிய கரைச்சு என் கையால நான் தான் ஊத்துனேன். ஓ, சொல்லிட்டே இருக்கேன்ல, நீங்க புளியை கரைச்சு ஊத்தல. மீனாட்சி சாமி, நான் ஊத்துனேன்னு சொல்றேன்ல. வேணா அதை பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க, கை கட்டுங்க. இருக்கா? ஏங்க, இதுல புளி டேஸ்டே வரலங்க. நீங்க கரைச்சோன்னு சும்மா சொல்றீங்க. ஐயோ மீனாட்சி சாமி, நான் புளிய கரைச்சு ஊத்துனேமா, நம்புமா. டேய், நீ குழம்புல புளிய ஊத்துனா என்ன, ஊத்தலன்னா என்னடா? ச்சே, உங்க நலப்பாக டிஸ்கஷன் அப்புறமா வச்சுக்க வேண்டியதான்றா. என்னங்க, இல்லங்க, இதுல புளியோட டேஸ்டே இல்ல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை மீனாட்சி சாமி. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க எங்க அம்மாவை கூட நம்ப மாட்டீங்க. எங்க அண்ணன் சிவா மேல சத்தியமா சொல்றேன், இதுல நான் புளிய கரைச்சு ஊத்துனேன். குழம்பு புளிக்கலாமாடா என் மேல சத்தியம் பண்ணுவேன்? சரி 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 சரி, உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணதுனால நான் நம்புறேன். ஐயோ மீனாட்சி, அவனை நம்பாதீங்க. அவன் பல சத்தியத்தை பண்ணுவான் இந்த மாதிரி. அப்ப நீங்க என்ன நம்பிட்டீங்கல்ல மீனாட்சி சாமி? புளிய கரைச்சு ஊத்துனேன். சிவா இங்க வந்தானா? அச்சியோ, கிளவி வாய்ஸ். சிவா இங்க வந்தானாவா? அப்போ பாட்டி என்னை பாத்துருச்சா? நல்லா மாட்டினாரு. உண்மையில நம்புங்க மீனாட்சி சாமி, நான் ஊத்துனேன். டேய் சுந்தர், சிவா இங்க வந்தானாடா? பாட்டி, இங்க எவ்வளவு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு சிவா எங்க அது எங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா, பெரிய விவாதம் பண்றானா? விவாதம் என்ன பெருசா பண்ணிட போறீங்க? குழம்புல புளி போட்டியா இல்லையான்னு இவ கேப்பா, நீ போட்டேன்னு சொல்லுவ, இவ இல்லம்பா. இதானே? பாட்டி, எப்படி பாட்டி இவ்வளவு கரெக்டா சொல்ற? டேய், உங்களுக்கு இதை விட்டா வேற என்னடா தெரியும்? சரி, அதை விடு. சிவா இங்க வந்தானா இல்லையா? அவன் தான் ஆடிட்டர் ஆபீஸ் போயிருக்கானே, அவன் எப்படி இங்க வருவான்? ஏய், அவன் ஆடிட்டர் ஆபீஸ் தான் போனான். ஆனா நான் இப்ப அவன வாசல்ல பார்த்தனே, கையில பிரியாணி வாங்கிட்டு வந்தானே. அச்சிச்சோ, பாட்டி கன்ஃபார்மா நம்மள பாத்துருச்சு. பாட்டி, அப்ப நீ கண்ணாடி போடாம பாத்துருப்ப. இப்பதான் கண்ணாடி போட்டுருக்கல, போய் பாரு போ. டேய், நான் கண்ணாடி போட்டுதான்டா பார்த்தேன். சரி விடு, நானே போய் பாத்துக்கிறேன். ஐயோ, இந்த பக்கம் தான் வருது. இங்க பாருங்க. சரி, கண்டிப்பா இந்த வீக்ல மீட் பண்ணலாம். ஆமா. அச்சிச்சோ, அம்மா என்ன இந்நேரம் இங்க நிக்கிறாங்க? அச்சோ, என்ன பண்றது இப்போ? பரவாயில்ல, அம்மா ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் உள்ள போக வேண்டியதுதான். அப்படியா? எனக்கு ஒண்ணு சொல்லுங்க சுபத்ரா. சிவா இந்த பக்கம் வந்தானா? கிளவி வாய்ஸ் மறுபடியும் கேக்குது. கன்ஃபார்ம். இது வேற சும்மா விடாத, பிரியாணிக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ மட்டும் கண்ணில் பட்டோம், அவ்வளோதான், நம்மள லெக் பீஸ் ஆக்கிடும். இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏமா, நான் ஒன்னத்தமா கேக்குறேன், சொல்லுமா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? சிவா இந்த பக்கம் வந்தானான்னு கேட்டம்மா. அவன் தான் ஆடிட்டர் ஆபீஸ் போயிருக்கானேமா, அவன் எப்படி இங்க வருவான்? எப்ப பார்த்தாலும் இல்லாத ஒண்ணு தேடுறதே உன் வேலையா போச்சு. பேசாம போமா. சொல்லுங்க. ஆமா ஆமா. சிச்சு, அம்மா வேற போயிட்டாங்க. பாட்டி இங்க வந்தாலும் வந்துடும். யாரோ இப்ப போன மாதிரி இருக்கே, யாரா இருக்கும்? ஏனில எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இங்க யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, ஒருத்தரையும் காணமே. இந்த சிவா பையன் எங்க போயிருப்பான்? சொல்லுங்க. இப்போ ஒண்ணு, இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கா?
இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க வந்துருவேன். வேற ரூட் எடுப்போம். அச்சோ, பாட்டி வேற இங்கே நிக்குது. என்ன பண்ணலாம்? இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள போனா தானே நான் உள்ள போக முடியும். அச்சோ, என்னடா இது, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உள்ளேயும் போக முடியாம மேலேயும் போக முடியாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னு. வேணும். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரிலாம் நீ போலையா இன்னும்? டேய் சிவா, எங்க போயிட போற? இங்கதானே எங்கேயாவது இருப்ப. என்கிட்ட கண்டிப்பா நீ மாட்டுவ. என்ன பேசுது? கையில பிரியாணியை வச்சுட்டு தானே அலையற. அந்த பிரியாணிய உன்கிட்ட இருந்து நான் வாங்காம இன்னைக்கு விடவே மாட்டேன்டா. ஆமா, இவங்க பெரிய டாமு, நான் ஜெரி. அப்படியே நீ பிடிக்காம விட மாட்டாங்க. இந்த கிழவிக்கு வீட்டுல வேலை வெட்டி இல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுது. போயிட்டியா? அவ்வளவு பிடிக்குமாங்க? ஏய், போனை கட் பண்ணிட்டு போய் தூங்குடி. இவ வேற போனை கட் பண்ணி தொலைய மாட்டேங்கிறா. ஒருவேளை அந்த கதவு வழியா வந்துட்டான்னா? நாகலட்சுமி அலர்ட், பிரியாணி. அப்பாடா, போயிடுச்சு. இவ எப்போ போன் பேசி முடிக்கிற, நம்ம எப்போ போறது? அந்த ரூட்லயே போயிட வேண்டியதான். அப்பா, நல்ல வேலை பாட்டி உள்ள போயிடுச்சு. என்னடா அது, ஒரு பொம்மையை எடுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இந்த பக்கம் தாரிணி, இங்கிட்டு பாட்டி. இப்ப என்ன பண்ண? மெயின் டோர் வழியா உள்ள போயிடலாமா? போலாம். நல்ல வேலை யாரும் இல்ல. டேய் சிவா, பாட்டி. நீ என்ன தேடிதானே அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்க? ஆமாம் பாட்டி. ஆமா, நீ எங்க இருந்து வர? அது ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து வரேன் பாட்டி. டேய், அது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்ப நீ எங்க இருந்து வர்ற? இப்போ காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருந்தேன். டேய், பொய் சொல்லாத சிவா. யாருக்கும் தெரியாம எனக்கு பிரியாணி குடுக்கணுங்கிறதுக்காக பின்வாசல் அங்க இங்கன்னு மறைஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? பிரியாணி. ஐயோ பாட்டி, கரெக்டா கேக்குது. பாட்டி, என்ன நீங்க சும்மா சிபிஐ ஆபீசர் மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாடா, நான் அப்படிதான் கேட்பேன். இந்த வீட்டுக்கு நான் தான் சிபிஐ ஆபீசர். அது என்ன கையில பின்னாடி மறைச்சு வச்சிருக்க? பிரியாணி தானே? குடு, 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 குடு. அதெல்லாம் பிரியாணிலாம் ஒண்ணு இல்ல, விடுங்க. சிவா, அம்மா. ஆடிட்டர் ஆபீஸ் போறேன்னு தானே நீ சொன்ன? ஆமாமா, ஆடிட்டர் ஆபீஸ் தான் போனேன். பார்த்துட்டேன், வந்துட்டேன். அவ்வளவுதான். அதுக்குள்ளயா? கேளு கேளு. ஆமாமா, வேலை முடிஞ்சுச்சு. சுபத்ரா, நான் தான் சொன்னேன்ல, சிவா இப்ப வரல, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். இல்லம்மா, நான் இப்பதான் வந்தேன். பாட்டி தெருவுல வேற யாரையோ பார்த்துட்டு நான் நினைச்சு தப்பா சொல்றாங்க இல்ல பாட்டி? இல்ல சுபத்ரா, இவன் பொய் சொல்றான். இவனை நம்பாத. இவன் கையில பிரியாணிய மறைச்சு வச்சிருக்கான். கேட்டா தரமாட்டேங்கிறான். நீ ஏன் என்னன்னு கேளு. என் கையில எல்லாம் எதுவுமே இல்லையே, நான் எதுவுமே மறைக்கலையே. ஏய், எங்க அந்த கை காட்டு. எது? அந்த இந்த கை, அந்த கையா? கையை காட்டு. இந்த கையில காட்டு. ஏய், இந்த கை காமி. இந்தாங்க. ஏய், 2 கை காட்டுடா. 2 கை காட்டு. காட்டுறா. பாட்டி. காட்டுறோம்னா பாட்டி பாத்து. பாட்டி பாட்டி சொன்ன கேளுங்க பாட்டி. என்னது இது? பாட்டி கொடுங்க பாட்டி. டேய், பாட்டி விட்றா, விட்றா. பாட்டி பாட்டி சொன்ன கேளு பாட்டி. பாட்டி. சக்தி 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 நல்லா மாட்டினாரு. அச்சோ. சக்தி சக்தி